guys, welcome to my YouTube channel Lokram Sai Official. So நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப்க்கு வரீங்க அண்ட் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் Lokram Sai Official சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ஜாப் கண்டென்ட்ஸு, வாக்கின் டீட்டெயில்ஸு, இன்டர்வியூ கொஸ்டின்ஸு, இன்டர்வியூ அப்டேட்ஸு, இன்டர்வியூ ரவுண்ட்ஸு, அது இல்லாமல் கரியர் க்ரோத்து அண்ட் உங்களோட ஃபியூச்சர் க்ரோத்து அண்ட் கம்பெனி ரோல்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ ஃபார்மேட்டில் 5 to 10 மினிட்ஸில் போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து உடனே வந்து அப்டேட் வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைடல் பார்க்கில் லொக்கேட் ஆகிருக்க ஒமேகா ஹெல்த் கேர் கம்பெனியோட இன்டர்வியூ ரவுண்ட்ஸு, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார் நான் வாய்ஸ் ப்ராசஸ் அண்ட் வாய்ஸ் ப்ராசஸ்க்குமே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும், டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஹெல்த் கேர் இந்த கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு எம்என்சி கம்பெனி, எம்என்சி பேஸ்டு கம்பெனி. பெங்களூரு, சென்னைன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் பில்லிங் ஓரியன்ட் கம்பெனி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோல்ஸ் இருக்குது. கோடிங் இருக்குது, ஏஆர் காலிங் இருக்குது, ஏஆர் அனலிஸ்ட் இருக்குது, மெடிக்கல் பில்லின்னு சொல்லி நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் காலர் பற்றி தான், அதாவது காலர் தட் மீன்ஸ் நைட் ஷிஃப்ட்டு காலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இன்டர்வியூ ரவுண்ட்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூரில் டைடல் பார்க்கில் லொக்கேட் ஆகிருக்கே ஒமேகாவில் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் வாக்கின் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோலுக்கு வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏஆர் காலருக்கு வந்து எடுக்கிறாங்க. எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 18K ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன்ஸ் தான், பட் பிஜி நாட் எலிஜிபிள். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. 2025 நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஒமேகா ஹெல்த் கேரில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பாண்ட் அக்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது. ஒர்க் ப்ரெஷருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் காலிங்கிற ரோல், இந்த ஏஆர் காலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் தான் பேசுவீங்க. கம்ப்ளீட்டாக கம்யூனிகேஷன்ஸ் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஒமேகா ஹெல்த் கேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாக்கிங் தான். இதுக்கான அப்ளை லிங்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, அது கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, அது வேறு ஏதாவது லொக்கேஷன் இருந்து வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஒமேகா ஹெல்த் கேர் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் மண்டே டு ஃப்ரைடே போல். ஸோ மறக்காமல் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிற இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸாக கேட்பாங்க இந்த ஒமேகா ஹெல்த் கேரில். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் வந்து நீங்கள் போகிறீங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போகிறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்டு மேக்ஸிமம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. செல்ஃப் இன்ட்ரோ கேட்டதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளூயண்ட்டாக பேசினாலே போதும், இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மெம்பர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும். குரூப் டிஸ்கஷனில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுப்பாங்கன்னா இன்டர்நெட் பற்றி கொடுப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா, இந்தியன் ட்ரெடிஷ்னல், இந்தியன் கல்ச்சர், ப்ரைவேட் செக்டர் வர்சஸ் பப்ளிக் செக்டர், இந்தியன் எக்கானமி அண்ட் அதர் ட்ரெண்டிங் ஜிடி டாபிக்ஸ். அதாவது வேறு ஏதாச்சும் நீங்கள் ஜிடி டாபிக்ஸ், ட்ரெண்டிங் ஜிடி டாபிக்ஸ் இன் 2025 சொல்லி கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா டாபிக்ஸ் ஒரு சில டாபிக்ஸ், அதில் வந்து டாப் 5 டாபிக்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க போகிற ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சோஷியல் மீடியா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. அப்போனா தான் வந்து உங்களால் பேசுறதுக்குமே ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஓகே, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டை கிராஸ் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆன் ஆவீங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்டு. ஸோ இந்த ஆப்டிடியூட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா முழுக்க இங்கிலீஷ் கிராமர் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ், வாஸ், திஸ், தட், இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐஸ், இந்த மாதிரி ஐஸ் ஈக்குவல் டு சால்ட், இல்லை வந்து ஐஸ் ஈக்குவல் டு ஃப்ரீஸ், அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் ஈஸியாக கிராக் பண்ணிக்கலாம். லிட்டில் பிட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் சீரீஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போய்க்கோங்க.
ஓகே, செகண்ட் ரவுண்டை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த தேர்ட் ரவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்கிளான ஒரு ரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வெர்சேல் ரிசனிங் ரவுண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு சிஸ்டம் ஓரியன்ட் ரவுண்டு தான். இதில் வந்து என்ன மாதிரி ரவுண்டு இருக்குன்னா, உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார வச்சுருவாங்க, உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருவாங்க. ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கேட்கும், அதாவது கம்ப்யூட்டர் வாய்ஸ், ஏஐ வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஐ வந்து பேசும். தட் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல். எதுக்கு அந்த ரவுண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா கிளைண்ட்டு கிட்ட பேசுகிறீங்கன்னா கிளைண்ட்டு பயங்கரமாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தானே பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து கம்ப்யூட்டர் வச்சே நீங்கள் பேச வைப்பாங்க. அதனால் அந்த என்ன கம்ப்யூட்டர் வந்து எப்படி பேசுதோ அதுக்கு தகுந்தாப்பில் என்ன சொல்ல வருதோன்னு சொல்லி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் த வேர்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு அதே ரவுண்டு தான். ரிப்பீட் த வேர்ட்ஸ் செகண்டு. எப்படின்னா கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து கேட்கும், நீங்கள் வந்து அதுக்கான வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். சும்மா வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் திஸ் இஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும், நீங்கள் அதேமாதிரி திருப்பி திஸ் இஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ எனக்கு கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 100க்கு நீங்கள் 80 வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த ரவுண்டை நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். 100க்கு நீங்கள் 80 வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை இந்த ரவுண்ட்லேயே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரவுண்டு தான். ஸோ நீங்கள் வந்து முழுக்க சத்தமாக பேசணும். அது இல்லாமல் வந்து அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் என்ன சொல்லுதோ அதை தெளிவாக கேட்டு அந்த மைக்ரோஃபோன் கிட்ட வச்சு நல்லா ரிப்பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்க அப்படின்னா இந்த ரவுண்டை கிராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் ரவுண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒன்று விர்ச்சுவலில் இருக்கும். விர்ச்சுவல்னா எங்கேயோ ஒரு மேனேஜர் இருப்பாங்க. தட் மீன்ஸ் மேனேஜர் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் உங்களை வந்து முன்னாடி உட்கார வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக உங்கள் ரெஸ்யூம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த காலேஜ் முடிச்சிங்கன்னா காலேஜ் பற்றி கேட்பாங்க, இன்டர்ன்ஷிப் பற்றி கேட்பாங்க, அது இல்லாமல் வந்து ஐவி பற்றி கேட்பாங்க, சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா ஏன் இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சு பற்றி கேட்பாங்க, ஹாபிஸ் பற்றி கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில் செட் பற்றி கேட்பாங்க. உங்கள் ஸ்கில் செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு என்னோட ஒமேகா கம்பெனிக்கு வந்து என்ன யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. எப்படி வந்து அந்த கம்பெனி வந்து தெரியும்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து உங்களை வந்து ஒரு 5 minutes பேச சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஏன் இங்கே வரீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் ஒய் ஷுட் ஐ ஹையர் யூன்னு சொல்லி கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்கள் ரெஸ்யூம் சிம்பிளாக வச்சுக்கிட்டீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் சிம்பிளாக இருக்குது, ஒரே பேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் உங்கள் ரெஸ்யூமில் வந்து போட்டுட்டு போனீங்களே போதும். ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த ஒமேகா ஹெல்த் கேரை வந்து ஈஸியாக கிராக் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போடுங்க. அதர் தேன் தட் ஸ்கில்ஸ் அது இதுன்னு சொல்லி C++, ஐடி கோர்ஸ் அது இதெல்லாம் போட வேணாம். அதெல்லாம் போட்டு போனீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அதனால தான். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ரவுண்ட்ஸ் தான், இவ்வளோ தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் 4th ரவுண்டை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெச்ஆரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 week ஆர் வந்து 2 to 3 days வந்து உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா அங்கே ஒமேகா ஹெல்த் கேர் போகிறீங்க அப்படின்னா அந்த ஹெச்ஆர் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2 or 3 days கழிச்சு நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க என்ன அப்டேட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1 month ஆகும் உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வாக்கின் போகிறதுனால தினமுமே மெம்பர்ஸ் வந்து எடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து பேட்ஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ பேட்ஜுக்கு வந்து இவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஒன்ஸ் வந்து அந்த பேட்ஜுக்கு வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் வந்துருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 50 மெம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது பண்ணிடுவாங்க, உங்களை வந்து ஹையர் பண்ணிடுவாங்க அண்ட் ஆன்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ஸு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 4 ரவுண்டு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸ் இருந்தாலே போதும். இந்த ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த கம்பெனி வந்து கிராக் பண்ணிட்டு போயிடலாம். சேலரியுமே வந்து பார்த்திங்கன்னா 18K ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு எம்என்சி பேஸ்டு கம்பெனி. உங்களுக்கு இந்த கம்பெனியை வச்சு நீங்கள் 1 year கழித்து வேறு கம்பெனி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணலாம். இந்த ரோல் ஏஆர் காலருங்கிற வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் பில்லிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லெவல் ரோல்னு கூட சொல்லலாம். மெடிக்கல் கம்பெனி, மெடிக்கல் ஓரியன்ட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஃபஸ்ட் ரோல் வந்து இந்த ஏஆர் காலிங் தான், செகண்ட் மெடிக்கல் பில்லிங், தேர்டு ஏஆர் அனலிஸ்ட், ஃபோர்த் வந்து மெடிக்கல் பில்லிங், ஃபஸ்ட் ஏஆர் அனலிஸ்ட்,
ஃபஸ்ட்டு ஏஆர் காலிங், செகண்ட் ஏஆர் அனலிஸ்ட், தேர்ட் மெடிக்கல் பில்லிங், தேர்ட் மெடிக்கல் கோடிங். ஸோ திருப்பி சாரி கைஸ், தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஏஆர் காலர், செகண்ட் மெடிக்கல் கோடிங், தேர்ட் ஏஆர் அனலிஸ்ட், ஃபோர்த் வந்து மெடிக்கல் பில்லிங். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸாக இருக்குது. ஸோ இந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு சேலரி வந்து அதிகமாக தருவாங்க ஏஆர் காலிங்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கெயினாக. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபார் ஏஆர் காலிங். ஸோ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்ன ரவுண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். மேபி கொஞ்சம் டேர்ன் அப் ஆகலாம். ஸோ ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ரெஸ்யூமை மட்டும் கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்பில் வந்து இந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத கண்டென்ட்டை வந்து உங்கள் ரெஸ்யூமில் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. இந்த CG++ அதெல்லாம் போடாமல் நீட்டாக அதுக்கு என்ன ரோலோ. இந்த ஒமேகா ஹெல்த் கேருங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு BPO பேஸ்ட் கம்பெனி கிடையாது, ITES பேஸ்டு கம்பெனி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்-IT பேஸ்டு கம்பெனி, அதுவும் மெடிக்கல் லைனப்பு. ஸோ யார் வேணாலுமே அட்டன் பண்ணிக்கலாம், BE முடித்தாலும் சரி, யார் வேணாலும் சரி. பட் UG மட்டும் நாட் எலிஜிபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டைடல் பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இஃப் பாசிபிள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் HR நம்பர் தரேன், விக்னேஷ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெஸ்யூமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. காலெல்லாம் பண்ண வேணாம், ஏன்னா நிறைய HRs வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பர்சனல் நம்பருக்கு அவங்களுக்கு கொடுக்க போகிற நீங்கள் கால் பேக் டு பேக் கால் பண்ணுறதுனால அவங்க இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஸோ தட் இஸ் அ ரீசன். உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார் வாய்ஸ் ப்ராசஸ் இன் ஒமேகா ஹெல்த் கேர். இல்லை அப்படின்னா இஸ் தேர் எனி வாக்கின் இஸ் கோயிங் ஆன் ஃபார் ஒமேகா ஹெல்த் கேருங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வாய்ஸ் தான் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்பெனியோட இன்டர்வியூ ரவுண்ட்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், வாக்கிங் டீட்டெயில்ஸ் வேணுமோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட லோக்ராம்ஸ் அஃபிஷியலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் கொரீஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பர்சனல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு வித் ப்ளூ டிக் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள். காக்னிசன்ட்டோட வாக்கின் டீட்டெயில்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிலிட்டி அண்ட் வாக்கின் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள். அண்ட் தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அவர் லோக்ராம்ஸ் அஃபிஷியல். தேங்க்யூ ஸோ மச்.